நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்க்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஏப்ரல் மந்த் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, எங்களோட குழந்தைகள் என்ன படிப்பு படிப்பார்கள் அப்படின்னு சொல்லி தான் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொரு வருடம் தோறும் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன படிப்பு படிப்பா அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற விஷயமே குழந்தைகள் என்ன படிப்பார்கள், உங்களோட ஹாரோஸ்கோப்பில் என்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி படிப்புகள் படிச்சுண்டா அந்த குழந்தை எதிர்காலத்தில் ரொம்ப சிறப்பாக நன்னா வரும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம சொல்ல போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹாரோஸ்கோப்பில் எந்த கிரகங்கள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி படிப்பு படிச்சுண்டா எதிர்காலம் அந்த குழந்தைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10th முடித்த உடனே என்ன கேட்குறா, எங்களோட குழந்தை பயோமேக்ஸ் எடுக்கலாமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமான்னு கேட்குறா. +2 முடித்தவன் இன்ஜினியரிங் லைன் போகலாமா, இல்லை மெடிக்கல் ஃபீல்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அதிகபட்சமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா, யாருக்கு மருத்துவம் படிப்பு கிடைக்கும், யார் மருத்துவம் படிப்பார்கள், யார் டாக்டர் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்போவுமே நான் ஹாரோஸ்கோப்பில் சொல்லுறது, இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் கட்டாயமாக உங்கள் குழந்தைங்களை மருத்துவம் படிக்க வைங்க, படிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த படிப்பை படிக்க வைக்காதீங்கோ, இந்த படிப்பை படிக்க வைங்கோ, இது அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நாம் பார்க்குற டாபிக் பார்த்தோம்னா, யார் மருத்துவம் படிப்பார்கள், என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் அந்த குழந்தை மருத்துவம் படிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம். ஒரு குழந்தை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவள் ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நன்னா இருக்கணும். செவ்வாய் தான் டாக்டர். சூரியன் பார்த்தீங்கன்னா மெடிசன். சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் நோயோட அளவு குறிக்கிறது சனி பகவான் தான். ஒரு ஹாரோஸ்கோப்பில் என்ன மாதிரி நோய் வரும், என்ன நோயோட தாக்கத்தில் அவள் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சனி பகவான். அந்த நோய் அதிகப்படியாக இருக்கிறத அந்த அளவு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அந்த நோயிலிருந்து நிவர்த்தியாகி வெளியில் வர்றது தான் குரு பகவான். அப்போ இந்த கிரகங்கள்லாம் நன்னா இருந்துட்டா நம்மளுடைய குழந்தைகள் கட்டாயமாக மருத்துவம் படிப்பார்கள். அப்போ மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா லக்னத்திற்கு 10ஆம் இடம் நம்ம செய்கின்ற தொழிலை குறிக்கும். அப்போ 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பதவி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம். அப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் மருத்துவம் படிப்பார்கள். லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் மருத்துவம் படிப்பார்கள். லக்னத்துக்கு 10ஆம் இடத்ததிபதியோட செவ்வாய் சேர்ந்துட்டாலும் மருத்துவம் படிப்பார்கள். செவ்வாயோட பார்வைகள் பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, இந்த பார்வைகள் 10ஆம் இடத்துக்கு விழுந்தாலும் மருத்துவம் படிப்பார்கள். அப்போ ஒரு குழந்தை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா செவ்வாய் நன்னா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா ஆட்சியாகவோ, உச்சமாகவோ 1ஆம் இடத்துலையோ, 4ஆம் இடத்துலையோ, 7ஆம் இடத்துலையோ, 10ஆம் இடத்துலையோ சூரியன் இருந்துட்டாலும் மருத்துவம் படிப்பார்கள். சந்திரன் ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 3ஆம் இடத்துலையோ, 5ஆம் இடத்துலையோ, 7ஆம் இடத்துலையோ, 11ஆம் இடத்துலையோ இருந்தாலும் மருத்துவம் படிப்பார்கள். அப்போ நம்ம சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரன், அதாவது அமாவாசை முடிஞ்சு வரதெல்லாமே வளர்பிறை தான். அப்போ வளர்பிறை சந்திரனாக இருந்துருந்தாலும் அந்த குழந்தை மருத்துவம் படிக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகள் நன்னா இருந்தால் அந்த குழந்தை மருத்துவம் படிக்கும். லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் பலவீனமாக இருந்தால் அந்த குழந்தை மருத்துவம் படிக்காது. அப்படின்னா 6, 8, 12 அதிபதிகள் நன்னா இருந்தால் அவள் டாக்டரு, 6, 8, 12 அதிபதிகள் பலவீனமாக இருந்தால் அவள் பேஷண்ட்டு. அப்போ நம்மளுடைய குழந்தைகள் மருத்துவம் படிக்கிறான்னா முதல்ல அவள் டாக்டராக பேஷண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய குழந்தைகள் நம்ம சொல்கிறத கேட்காம மருத்துவத்துக்காக பல லட்சங்கள், கோடிகள் செலவு பண்ணிட்டு கூட அந்த மருத்துவத்துறையில் பிரகாசிக்க முடியாமல், படிக்க முடியாமல் பாதியில் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் மேடம் என்ன படிப்பு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்கள வருடம் தோறும் பார்க்குறோம். தயவு செய்து நம்மளுடைய குழந்தைகளோட ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாகவோ, அஸ்தங்கமாகவோ, பாவகோள்களான ராகு, கேது, சனி பகவான் இவாளோடு இருந்தாலும் அந்த குழந்தை மருத்துவம் படிக்கிறது இல்லை. அதையும் நம்ம பார்த்துக்கணும். செவ்வாய் பார்த்தீங்கன்னா வேதகன் சாரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த சாரங்களில் செவ்வாய் இருந்துன்றதுனால அந்த குழந்தை மருத்துவம் படிக்கிறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம
கட்டாயமாக பார்க்கணும். பார்த்துட்டா தான் அந்த குழந்தை மருத்துவம் படிக்கிறத பற்றி நாம் முடிவு பண்ணணும். அப்போ எந்த நட்சத்திரங்களில் உங்கள் குழந்தை பிறந்துன்றதான் மருத்துவம் படிப்பார்கள், அது ஒரு விஷயம் நம்ம பேசுவோம். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் அஸ்வினியில் பார்த்திங்கன்னா சந்திரன் இருந்தாலும் மருத்துவம் படிப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், மகா நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் உங்கள் குழந்தை பிறந்துட்டு இருந்தாலும் மருத்துவம் படிப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் இருந்தாலும், இந்த நட்சத்திரத்தில் லக்னத்தோட லக்ன புள்ளி இருந்தாலும் மருத்துவம் படிப்பாங்க. ஒருத்தர் மேஷ லக்னம், இந்த லக்ன புள்ளி அஸ்வினியாக இருந்தாலும் மருத்துவம் படிப்பார்கள். அந்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அது லக்ன புள்ளியாக வந்துட்டா கண்டிப்பாக மருத்துவம் படிக்கிறார்கள். ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்து அதிபதியாக வந்தாலும் மருத்துவம் படிக்கிறார்கள். அப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மேஷமாக வரும், அந்த குழந்தை மருத்துவம் படிக்கிறது. கும்ப லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்து கும்பத்துக்கு 10ஆம் இடம் விருச்சகம், அப்போ விருச்சகம் அந்த கும்பலக்கணத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக வந்தாலும் மருத்துவம் படிப்பார்கள். ஏன் இவ்வளோ விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொடர்பு நம்ம குழந்தைகள் மருத்துவம் படிப்பார்களா அப்படின்னு ஒரு விஷயத்த பேரண்ட் கேட்பா. அதுக்காக தான், ஏன்னா வருடம் தோறும் இந்த விஷயங்கள்லாம் நான் ரொம்ப முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. கண்டிப்பாக இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் நம்ம படிக்க வைக்கலாம். இல்லை கிரக அமைப்புகள் இருந்தால் இதையும் தாண்டி எவ்வளவோ படிப்புகள் இருக்குது, அந்த படிப்பு எடுத்தாலும் அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு வரும். எப்போவுமே ஒரு ஜாதகம் பார்க்குறச்ச செவ்வாய் நன்னா இருக்கணும். செவ்வாய் நன்னா இருந்தால் தான் அந்த குழந்தை மருத்துவம் படிக்கும். ஒரு ஜாதகத்தில் விருச்சகம் அப்படிங்கிற வீடும் சிம்மம் அப்படிங்கிற வீடும், சிம்மன்னா சூரியன், விருச்சகம் மேஷம் அப்படின்னா செவ்வாய், இந்த 2 வீடுகளும் இல்லாமல் ஒரு குழந்தை மருத்துவம் படிக்கவே பிடிக்காது. அப்போ இந்த 2 வீடுகளும் நன்னா இருந்துட்டா தான் அந்த குழந்தை மருத்துவம் படிக்கும். இப்போ நாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு தான் சொல்கிறோம். இன்னும் அதிகப்படியான கிரகங்கள் இருக்கிறது, இந்த தசாபக்தி இருக்கிறது அந்த குழந்தையோட ஜாதகத்தில். அப்போ நம்மளுடைய குலதெய்வ அருளும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன கிரகங்கள் அந்த குழந்தைகளோட ஜாதகத்தில் இருக்கும். வருடம் தோறும் எப்படியும் நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் ஒரு 10 குழந்தைகளாவது மருத்துவம் படிப்பார்கள். நிறைய குழந்தைகளை கண்டிப்பாக அந்த குழந்தைகளை மருத்துவம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வேறு சப்ஜெக்ட் எடுத்து மிகப்பெரிய பிரபலமானவர்களும் இருக்கிறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 1000 ஆசைகள் இருந்தாலும் நம்மளோட ஜாதகம் என்ன வரம் வாங்கியிருக்கு, நம்மளோட குழந்தைகள் என்ன வரம் வாங்கியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி அந்த கல்வியை நம்ம எடுக்கும்போது அந்த குழந்தைகள் அந்த கல்வியில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ நம்மளோட குழந்தை டாக்டராக பேஷண்ட்டாக நம்ம பார்த்துட்டு அந்த மருத்துவத்தை தொடர்ச்சா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஹாரோஸ்கோபி பார்த்தா இந்த மாதிரி கிரக அமைப்புகளை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கிறது. பார்த்த உடனே கண்டிப்பாக மேடம் இந்த குழந்தை கண்டிப்பாக மருத்துவம் படிக்கும், தாராளமாக நீங்கள் படிக்க வைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கிறேன்னு சொல்லி கேட்குறா, என்னோட குழந்தைகள் உள்நாட்டிலே படிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறா. எஜுகேஷன் எந்த மாதிரி அமைப்புகள் இருந்துட்டா அவன் மருத்துவம் படிக்கிறதுங்கிறத மிகப்பெரிய விஷயமா பார்க்கணும். ஏன்னா மருத்துவ கால அளவுகள் அப்படிங்கிறது பணமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் கால அளவுகளும் நிறைய விரயமாகும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டா நம்ம குழந்தைகளை மருத்துவம் படிக்க வைக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு அத்தனை விஷயங்கள் கிடைக்கும். உங்களுடைய அத்தனை ஃபோன் கால்ஸிலும் நான் தான் அட்டன் பண்ணுவேன். இது சம்பந்தமாக எந்த விஷயம் வேணாலும் பேசலாம். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.